அலைக்கும். ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் ரொம்பவே சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி என்ன விலாக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஈத் விலாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு மை சேனல் சமீ விலாக்ஸ். நான் முதல் நைட்லேருந்து ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 7:30 மணிக்கு தொழுவ வச்சுருந்தாங்க. நான் எப்போதுமே மார்னிங் தான் எந்திரிச்சு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஸோ 7:30 மணிக்கு தொழுவ வச்சுருந்ததுனால மார்னிங் எந்திரிச்சு ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். அதனால் நான் முதல் நாள் நைட்டே எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். ஸோ எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் முதல் நாளே ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறது. நானும் என்னோட கோ சிஸ்டரும் தான் சேர்ந்து பண்ணோம். ஸோ அவங்க இல்லைனா அது வரைக்கும் பண்ணி முடிச்சிருக்க முடியாது. நான் மட்டன்லாம் க்ளீன் பண்ணி மட்டன் நான் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கோ சிஸ்டர் ஸ்வீட் அவங்க எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் ஸ்வீட் என்ன பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேசரியும் குலாப் ஜாமுன் தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அவங்க ரெண்டுமே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்னோடய கோ சிஸ்டர் அவங்க கேசரி பண்ணுறது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அது ஹோட்டல் ஸ்டைலில் மாதிரி பண்ணுவாங்க. அதனால் அந்த போர்ஷன் ஃபுல்லாக அவங்கள்ட்ட நான் கொடுத்துட்டேன். ஃபைனலாக கேசரி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கு இடையில நானும் தோசை ஊற்றி மற்றவங்களுக்குமே சாப்பாடு கொடுத்து முடிச்சாச்சு. ஸோ சூப்பராக கேசரி செஞ்சு வச்சுட்டாங்க. இதெல்லாம் முடிக்கிறதுக்கே 12 o'clock ஆகிடுச்சு. இதுக்கு இடையில அவசர அவசரமாக எனக்கு தெரிஞ்ச டிசைன்ஸை போட்டு நான் மெஹந்தி போட்டுட்டேன். ஸோ பாப்பாவுக்கு ஸ்டென்சில் வச்சு விட்டுட்டேன். நம்மக்கிட்ட ஆர்கானிக் கோன்ஸ் அப்புறம் ஆர்கானிக் சோப்புலாம் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ஐடியா டேக் பண்ணுறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இது மார்னிங் எந்திரிச்சோடனே மெஹந்தியெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். இது ஃப்ரெஷ்ஷான ஸ்டைல். ஸோ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மார்னிங் ஒரு சின்ன வேலையெல்லாம் இருந்தது, அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் தொழுவ கிளம்பிட்டோம். ஸோ நாங்கள் பிளான் பண்ண மாதிரி 7:30 மணிக்கு எங்களுக்கு தொழுவ போக முடியல. ஸோ நேராக என்ன பண்ணோம் அப்படின்னா ஸோ என்னோடய ஊருக்கான ஆக்கூருக்கு நாங்கள் தொழுவ போயிட்டோம். அங்கே 8:30 மணிக்கு தான் தொழுக அப்படிங்கிறதுனால ஸோ அந்த பசங்கள்லாம் கூட்டிகிட்டு கிளம்புறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ நேராக எங்கள் ஊருக்கு வந்தாச்சு. கார்லாம் பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் அவங்க தொழுவ போயிட்டாங்க. நான் தொழுவ வந்துட்டேன். ஸோ 10 years ஆச்சு. 10 yearsக்கு அப்புறம் நான் என்னோடய சொந்த ஊரில் இது பெருநாள் கொண்டாடினேன். ஸோ அதுவே ரொம்ப எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. தொழுதுட்டு சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க எல்லாரையும் பார்த்து சலாம் சொல்லிவிட்டு ஸோ நேராக எங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். ஸோ எங்கள் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அம்மா பரோட்டா பண்ணியிருந்தாங்க. அதை கொஞ்சம் பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அப்புறம் எனக்கு பிடிச்ச வட்டலப்பம் பண்ணியிருந்தாங்க. அதையும் பேக் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ என் மாமா அவங்க தொழுது முடிச்சுட்டு ஸோ இன்னொரு காரில் வந்திருந்தாங்க எங்கள் மாமா. ஸோ அவங்க பசங்களாம் அழைச்சிட்டு முன்னாடி போயிட்டாங்க. நாங்கள் பேக் பண்ணிவிட்டு கொஞ்சம் வரத்துக்கு லேட் ஆகிடுச்சு. ஸோ நான் பின்னாடி தான் நாங்கள் வந்திருந்தோம். வீட்டுக்கு வந்தோடனே கோ சிஸ்டர் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறமா நாங்கள் சாப்பிட்டுட்டு கொஞ்சம்லாம் ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ அதுவே ரொம்ப டயர்டாகிடுச்சு. ஏன்னா காலையில் சீக்கிரம் இருந்துச்சுனால எல்லாருமே படுத்து தூங்கிட்டாங்க. ஸோ நானுமே ரொம்ப தூங்கிட்டேன். ஸோ 4:30 ஆகிடுச்சு சாப்பாடு சாப்பிட்றதுக்கு. ஏன் அப்படின்னா இன்றைக்கி ரொம்பவே கூட்டமாக இருந்துச்சு போல். மந்தி ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அது வரத்துக்கு ஒரு 4:30 ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு மேலே தான் நாங்கள் லஞ்செல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பசங்க எல்லாருமே கிரிக்கெட்லாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ அன்றைக்கி டே எங்களுக்கு இப்படி தான் போச்சு. இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் விலாகில் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.